வணக்கம். இன்றைக்கி நம்ம பருப்பு போலி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கடலைப்பருப்பு 1 கப் எடுத்துக்கோங்க. நான் எந்த கப்லலாம் மெஷர் பண்ணுறேனோ அந்த கப்பு அளவு தான். 1 கப்பு அளவு எடுத்துட்டு ஊற வச்சுருங்க ஒரு 1/2 மணி நேரம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 கப்பு மைதா போட்டுக்கோங்க. இது இந்த கப்பில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு ரொம்ப இல்ல, கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இது கலருக்கு தான், வேறு எதுவும் கிடையாது. வீட்டு மஞ்சள் பொடி. இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளிச்சுட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பாருங்கள், இதான் பதம். இந்த மாதிரி பிசைஞ்சு நம்ம ஒரு ஓரமாக அது ஒரு 1/2 மணி நேரம் ஊறின்ருக்கு. இதுவும் ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி நல்லா உருண்டை பண்ணிவிட்டு மேலே கொஞ்சோண்டு ஆயில் தடவி ஓரமாக வச்சுருங்க. அப்புறமா ஒரு குக்கரில் பருப்பு போட்டுட்டு 4 விசில் இல்லைன்னா 5 விசில், அதுலேயே உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் வெந்துடும். அந்த கப்லேயே அதே பாத்திரத்தில் நல்லா அந்த பருப்பு மசிச்சுட்டு 1 கப்பு வெல்லம் அதை எடுத்து அதிலே போட்டு நல்லா திரட்டி இந்த பதம் வரும்போது எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த உருண்டை பிடிக்க வரும். உருண்டை பிடிச்சி அப்படியே வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். ஆறின பிற்பாடு உருண்டை பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த மாவு பதம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா வந்து ஊறிட்டுருக்கோம், அதுவும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இந்த தருணத்தில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், கடாய் வந்து தோசை தவா வந்து காய வச்சுக்கோங்க. காய வச்சு ஒன்று ஒன்றா போட்டு ரெண்டும் அந்த மாவும் அந்த பூர்ணமும் உள்ளே வச்சு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி போலி ரெடி ஆகிடும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பருப்பு போலி ரெடி.